வணக்கம். தலைப்புச் செய்திகள். மோடி தேர்தல் பிரச்சாரத்துக்கு தடை விதிக்க கோரி புதுச்சேரி கலெக்டரிடம் பொதுநல அமைப்பினர் மனு அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பின் பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் புதுச்சேரி சமூக அமைப்பினர் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் கலெக்டருமான குலோத்துங்கனை சந்தித்து மனு அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில், தேர்தலின் போது வாக்குகளை பெற சாதி அல்லது மத வகுப்புவாத உணர்வுகளை தூண்டிவிடக்கூடாது. ஆனால் பிரதமர் மோடி ராஜஸ்தான் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக பேசியுள்ளார். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியுள்ளார். அவரது பேச்சின் தாக்கம் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் ஆகிய இருவரது மனங்களிலும் எத்தகைய தாக்கம் மற்றும் வெறுப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டியுள்ளது. தேர்தலில் வெற்றி பெற்று அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக திட்டமிட்டு இந்தியாவில் மத வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் பிரதமர் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அவரது தேர்தல் பிரச்சாரத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏலச்சீட்டு நடத்தி ரூபாய் 1,30,00,000 மோசடி செய்த தம்பதியை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி சஞ்சீவி நகரைச் சேர்ந்தவர் ரத்தினம், இவரது மனைவி முத்தம்மாள். இவர்கள் சஞ்சீவி நகர், புதுப்பாக்கம், ஆலங்குப்பம், துறவை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பொதுமக்களை சேர்த்து ஏலச்சீட்டு நடத்தி வந்துள்ளனர். இந்த ஏலச்சீட்டில் அப்பகுதியில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் மாதந்தோறும் பணம் கட்டி வந்தனர். மொத்தம் ரூபாய் 1,30,00,000 மேல் பணம் கட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சீட்டு முடிந்த பிறகும் பலருக்கும் பணம் தரப்படவில்லை. இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் 60 பேர் கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். மேலும் நேற்று மாலை ரத்தினம், முத்தம்மாள் ஆகியோரை கைது செய்தனர். இருவரையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் அடைத்தனர். காரைக்காலில் கஞ்சா வழக்கு குற்றவாளிகள் வீடுகளில் போலீசார் இரவு நேரத்தில் தீவிர சோதனை செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் அண்மை காலமாக கஞ்சா விற்பனை அதிகமாக நடைபெற்று வருகிறது. இதனை தடுக்க மாவட்ட போலீசார் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் இன்று காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் காரைக்கால் நகர காவல் நிலைய ஆய்வாளர் புருஷோத்தமன் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளியின் வீடுகளில் இரவு நேரத்தில் மோப்ப நாய்களுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டார். அப்பொழுது குற்றவாளிகளின் வீடுகளுக்கு சென்று வீடுகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஏதாவது இருக்கிறதா என்றும் அந்த குற்றவாளிகளின் நடமாட்டத்தையும் ஆய்வு செய்தார். மேலும் கஞ்சா உள்ளிட்ட குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கஞ்சா குற்றவாளிகளிடம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்காலில் துறைமுகத்திலிருந்து லாரிகளில் ஏற்றிச் செல்லும் நிலக்கரி சாலையில் சிதறியதால் 5க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன ஓட்டிகள் சறுக்கி விழுந்து காயமடைந்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் தனியார் துறைமுகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு நிலக்கரி ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கப்பலில் வரும் நிலக்கரியை ரயில் மற்றும் லாரிகள் மூலம் தமிழக பகுதியில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. தினசரி 100க்கும் மேற்பட்ட லாரிகளில் நிலக்கரி ஏற்றிச் செல்லப்படுகிறது. லாரிகளில் அளவுக்கு அதிகமாக நிலக்கரியை ஏற்றிச் செல்வதால் சாலை நெடுகிலும் நிலக்கரி சிந்தி சிதறி கிடக்கின்றன. இதனால் இவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் அடிக்கடி விபத்தில் சிக்குகின்றனர். இந்நிலையில் சிதறி கிடந்த நிலக்கரியில் நேற்று 5க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் அடுத்தடுத்து சறுக்கி விழுந்ததில் பலர் காயமடைந்தனர். இச்சம்பவம் குறித்த சிசிடிவி கேமரா காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. புதுச்சேரியில் இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள 14 வகையிலான 10 ரூபாய் நாணயங்களை வாங்க மறுப்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிப்பை கலெக்டர் வெளியிட வேண்டும் என வர்த்தக சபை கோரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி வர்த்தக சபை தலைவர் குணசேகரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய ரிசர்வ் வங்கி 14 வடிவிலான 10 ரூபாய் நாணயங்கள் செல்லும் என தெரிவித்து அவைகளை வாங்குவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டது. ஆனாலும் நாணயங்களை வாங்க பலரும் தயங்கி வருகின்றனர். இதனால் புதுச்சேரி வணிக பெருமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக வாடிக்கையாளர் பலர் 10 ரூபாய் நாணயங்களை வாங்க மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றனர். இதனால் வணிகம் பாதிப்பதுடன் வணிகர்கள் பெரும் மன உளைச்சலை அடைகின்ற சூழல் தற்போது புதுச்சேரியில் உருவாக்கியுள்ளது. இதுபோன்ற சூழல் தமிழகத்தில் உருவான போது அம்மாநில அரசு அந்தந்த மாவட்ட கலெக்டர்களுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கி உடனடியாக 10 ரூபாய் நாணயங்கள் அனைத்தும் செல்லும் என்றும் அதை வாங்க மறுப்பது குற்றம் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அந்த சிக்கலுக்கு தீர்வு கண்டனர். அதனை போன்ற ஒரு பொது அறிவிப்பை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்ட கலெக்டர்கள் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கைலி பனியனுடன் மூட்டை சுமக்கும் புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணனின் வீடியோ வைரலாகி வருகிறது.
புதுச்சேரி மாநிலத்தில் முன்னாள் வேளாண் துறை அமைச்சராக கமலக்கண்ணன் இருந்து வந்தார். இவர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூர் பகுதியில் விளைநிலங்கள் வைத்து விவசாயம் செய்து வருகிறார். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தனது வயலில் அறுவடை செய்யப்பட்ட நெல்களை அம்பகரத்தூர் பகுதியில் உள்ள தனியார் நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்வதற்காக கொண்டு வந்துள்ளார். அப்பொழுது நெல் மூட்டை இறக்குவதற்கு பணியாளர்கள் குறைவாக இருந்ததால் கொண்டு வந்திருந்த நெல் மூட்டைகளை தானே முன்வந்து டிராக்டரிலிருந்து இறக்கி நெல் கொள்முதல் நிலையத்தில் இறக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அனைவரும் ஜூன் 30ஆம் தேதிக்குள் தேர்தல் செலவு கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் என தேர்தல் துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்டவர்கள் ரூபாய் 75 லட்சம் வரை செலவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தேர்தலில் பங்கேற்ற அரசியல் கட்சிகள் செலவு செய்ய உச்சவரம்பு இல்லை எனவும் கூறப்பட்டது. புதுச்சேரி தொகுதியில் 7 அரசியல் கட்சி வேட்பாளர்கள் உட்பட 26 பேர் போட்டியிட்டனர். அரசியல் கட்சி வேட்பாளர்கள் பிரச்சாரத்துக்கு செலவழித்த அளவுக்கு சுயேட்சைகள் யாரும் செலவிடவில்லை. இந்நிலையில் வேட்பாளர்களின் அனைத்து செலவினங்களையும் தேர்தல் செலவின பிரிவு கண்காணித்து பதிவு செய்துள்ளது. கடந்த 14ஆம் தேதி வரை அனைத்து வேட்பாளர்களும் தங்கள் செலவின கணக்கை தாக்கல் செய்துள்ளனர். சில வேட்பாளர்கள் மட்டும் கடந்த 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை கணக்கு தாக்கல் செய்யவில்லை. வரும் ஜூன் 4ஆம் தேதி தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. இதனையொட்டி அன்றைய தினம் முகவர்களுக்கு செலவு செய்ய வேண்டியிருக்கும். எனவே அன்றைய தின செலவு கணக்கும் வேட்பாளர்கள் கணக்கில் சேர்க்கப்படும் நிலை உள்ளது. வாக்கு எண்ணிக்கையிலிருந்து 26 நாட்கள் கழித்து முழு தேர்தல் செலவு கணக்கையும் வேட்பாளர்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. எனவே வரும் ஜூன் 30ஆம் தேதிக்குள் அனைத்து வேட்பாளர்களும் தங்கள் தேர்தல் செலவின கணக்குகளை முழுமையாக தாக்கல் செய்ய வேண்டும் என தேர்தல் துறை தற்போது உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி அருமார்த்தபுரம் பகுதியில் புதியதாக அமைந்துள்ள அக்ஷயா எலைட் ஸ்வீட்ஸ் மற்றும் பேக்கரியை முதல்வர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் அக்ஷயா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி நிறுவனத்தாரின் மற்றொரு கிளையின் துவக்க விழா அருமார்த்தபுரம் பத்மாவதி மருத்துவமனை அருகில் அக்ஷயா எலைட் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி என்ற புதிய பெயரில் தொடங்கப்பட்டுள்ளது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். முதல் விற்பனையை BNA எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் இளங்கோ செந்தாமரை கண்ணன் ஆரம்பித்து வைத்தார். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக அரசு கொறடா AKD ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் செந்தில் கவுண்டர் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். மேலும் கடையின் உரிமையாளர்கள் அருண், பிரபாகர் மற்றும் சைமன் ராஜ், விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள், நண்பர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் கோடை சிறப்பு பயிற்சியில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த ஆண்டு கோடை விடுமுறையை முன்னிட்டு பள்ளிக்கல்வி இயக்ககத்தில் ஜவஹர் சிறுவர் இல்லம், குழந்தைகளுக்காக பரதம், கிராமியம், வாய்ப்பாட்டு, வயலின், வீணை, மிருதங்கம், ஓவியம், கைவினை, கிட்டார், கீபோர்ட், ட்ரம்ஸ், கையெழுத்து பயிற்சி ஆகிய கலைகளையும், கேரம், செஸ், இறகுப்பந்து, டேபிள் டென்னிஸ், தேக்வாண்டோ உள்ளிட்ட விளையாட்டுகளையும் கற்பிக்க ஏற்பாடு செய்துள்ளது. இந்த சிறப்பு பயிற்சியில் 6 வயது முதல் 16 வயதுள்ள புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம். கோடை வகுப்புகள் வரும் மே 2ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை காலை 9:30 மணி முதல் 12:30 மணி வரை நடக்க உள்ளது. இதற்கான விண்ணப்ப படிவங்களை புதுச்சேரி ஜவஹர் இல்லம், லாஸ்பேட்டை கோலக்கார அரங்கசாமி நாயக்கர் அரசு நடுநிலைப்பள்ளி, கதிர்காமம் அரசு மேல்நிலைப்பள்ளி, நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி, வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப்பள்ளி ஆகிய மையங்களில் வரும் 29ஆம் தேதி முதல் பெற்றுக்கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சுவாமி தரிசனத்திற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசித்து செல்வது வழக்கம். மேலும் பள்ளிகள் விடுமுறையை தொடர்ந்து குடும்பத்துடன் சுற்றுலா செல்வோர் ஆலயங்களுக்கும் சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் சனிக்கிழமையை முன்னிட்டு இன்று அதிகாலை முதலே பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மட்டுமின்றி வெளிமாநில பக்தர்கள் என ஆயிரக்கணக்கானோர் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்ய வருகை தந்தனர். முன்னதாக திருநள்ளாறின் புனித தீர்த்தமான நலத்தீர்த்த குளத்தில் புனித நீராடி பின்னர் சனி பகவானை வழிபட்டனர். மேலும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தனர். மேலும் எல் தீபமேற்றும் இடத்திலும் பக்தர்கள் கூட்ட மிகுதியாக இருந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதால் திருநள்ளாறு பகுதியில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் தன்னார்வலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.